ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்குள்ளே ஏற்பட்ட நேரடி இல்லைனா மறைமுகமாக அவங்களுக்குள்ளே நடக்கப்பட்ட சண்டைகள், ரொம்ப கொடூரமான சண்டைகள் அவங்க போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவை பேஸ் பண்ண ஆக்டர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கான தொடர்ச்சி வேணும், லைக் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சண்டைகள், ஆக்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஷஸ், ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் பிடிச்சிருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம பார்ட் 2 மேக் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆக்டர் அருண் விஜய் வர்சஸ் சிவகார்த்திகேயன். ஸோ இவங்களுக்கான கிளாஷ் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமராஜா படத்துக்கான டீசர் ஆர் ட்ரெய்லர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் ஆகிற நாளன்னைக்கே அருண் விஜய் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி யாரெல்லாம் இப்பெல்லாம் மாஸ்க் காட்டணும் விவசாயே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. இது அந்த டைம்ல சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்றாரு, டைரக்டா அட்டாக் பண்றாரு, நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அருண் விஜய்க்கு தான் வந்தது. அது எலிவிட் தான் பண்ணுச்சு சிவகார்த்திகேயன். இது தெரிஞ்சுக்கிட்டு அருண் விஜய் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மிஸ்டர் லோக்கல் படத்தில் அருண் விஜய் கலாச்சிருப்பாரு சதீஷை வச்சு. இந்த மாதிரி என் மேல ரொம்ப காண்டா இருக்கீங்க போல அப்படின்லாம் சொல்லிட்டு கலாச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் சரியா வந்ததா என்னன்னு தெரியல. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஒரு பிரதர்ஹுட்டாகவும் காமிச்சுக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டா வணங்கான ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ஒரு விஷயமே பண்ணிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எப்படியா எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் ஒரு டைம்ல இவங்க அந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னா இப்போ ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒற்று போய் நல்லபடியா அவங்க சுமூகமா சமாதானம் ஆகி இப்போ ஒரு பிரதர்ஹுட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கலாம். பட் அந்த டைம்ல பயங்கரமாவே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது சிம்பு வர்சஸ் விஷால். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் சங்க எலெக்ஷன் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா, ஒரு பெரிய பிரச்சனையாவே அந்த டைம்ல நியூஸ் மீடியா எல்லாருமே லைவ்னு போயிட்டு இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு ரெண்டு குரூப் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு அந்த டைம்ல இருந்தாங்க. அப்போ விஷாலுக்கு ஆப்போசிட் சைட்ல சிம்பு பேசியிருப்பாரு. ஸோ இது மாதிரி நீ பண்றது சரியில்லை, தமிழ் குடும்பமா நாங்க இங்க எல்லாருமே ஒழுங்கா நல்லா சந்தோஷமா அந்த ஒரு சினிமா குடும்பம் இருக்கு, அதை பிரிக்க பாக்குற, குடும்பத்தை கலைக்க பாக்குற அப்படின்னு சொல்லலாம் சிம்பு சார் அட்டாக் பண்ணிருப்பாரு. தென் இது மட்டும் கேப்டனை வச்சுக்கிட்டு நீ என்னடா பேசுற, அவரும் நீ ஒன்னாடா அப்படிலாம் சொல்லலாம் டைரக்டாவே விஷால அட்டாக் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி விஷாலுமே சில இடங்கள்ல சிம்புவா அட்டாக் பண்ணிருப்பாரு. ஷூட்டிங்கே வரமாட்டா அப்படின்றதெல்லாம் வச்சு விஷாலுமே சிம்பு அட்டாக் பண்ணாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த டைம்ல எலெக்ஷன் டைம் வச்சு அந்த ஒரு கான்ட்ரவர்சிலாம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணிக்கிட்ட மாதிரியான பிக்சர்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பர்சனலான பேட்டிலா போச்சு அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் அந்த ஒரு எலெக்ஷன்ல மட்டும் அவங்களோட அந்த ஒரு சண்டை நடந்துதான் நம்மளால பார்க்கப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் இவங்க ஒன்னாவே சேர்ந்து பேசி அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் வடிவேலு வர்சஸ் ஆக்டர் விஜயகாந்த். ஆரம்ப கட்டகாலத்துல விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்டரா இருந்தாரு. அவர் பலருக்கும் பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாருமே நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த டைம்ல வடிவேலுன்ற ஒரு ஆக்டர் இப்போதான் ரொம்ப ரொம்ப ஒரு கீழே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லாம அந்த கூட்டத்தில் ஒருத்தரா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டா இருந்தாரு. அப்போ காமெடி நடிகர் கூட இல்ல. அந்த டைம்ல அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தோல் கொடுத்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் சார் தான் வடிவேலோட வளர்ச்சிக்கே காரணம்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க பேசிக்குவாங்க. அப்படி தன்னோட வளர்ச்சிக்கே ஒரு காரணமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை சுயநலத்துக்காக, அவருக்கு ஏதோ ஒரு ஆகாயம் கிடைக்குதுன்றதுக்காக ஒரு சில கட்சிகளோட சேர்ந்துட்டு அவர் பயங்கரமா விமர்சிச்சாரு, பர்சனல் அட்டாக் பண்ணாரு, புள்ளி பண்ணாரு, என்னென்னமோ பண்ணாரு. அதெல்லாம் பலரையும் கோவத்துக்குள்ளாச்சு. சினிமாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே பாத்தீங்கன்னா கோவம் வந்தது. ஏன்னா அந்த மனுஷன் இவ்வளவு பண்ணியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே கோவம் வந்தது. ஏன் சில பேர்லாம் செருப்பால கூட அடிச்சாங்க லைவ் மீட்டிங்லேயே. ஸோ அந்த அளவு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. பட் விஜயகாந்த் சார் இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணலனாலுமே வடிவேல் சார் செஞ்சது பலரையும் விமர்சிக்க வச்சுச்சு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது நயன்தாரா வர்சஸ் தனுஷ். ஸோ இவங்களுக்கான இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் போச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல நயன்தாராவோட பயோபிக் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு விஷயம், மெயினாக அவங்களோட மேரேஜ், ஸோ அதை வச்சு அவங்க கடந்த வந்த பாதை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அந்த வீடியோவில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 400 தான் படத்தில் யூஸ் பண்ண கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிளிப்ஸ்ல வெறும் 3-5 செகண்டோ தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை இவர் காப்பி ரைட்டாக கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா பார்த்தீங்கன்னா தனுஷ் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க அவங்களோட நோட்டீஸ்ல. அதில் நீங்க கஸ்தூர்ராஜா பையன், நீங்க செல்வராக அவனோட தம்பி, இதனால தான் உங்களுக்கு பெரிய சான்ஸ்லாம் கிடைச்சி இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பயங்கரமா இது பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் விமர்சிக்கவும் செஞ்சாங்க, ஒரு பெண் வந்தாலே போதாதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எத்திக்கலி அவரோட காசு செலவு பண்ணி தான் அவர் படம் எடுத்திருக்காரு. அது பிடிஎஸ் இருந்தாலும் சரி, ஷூட்டிங்ல யூஸ் பண்ண வீடியோவா இருந்தாலும் சரி, அது அவர்கிட்ட கேட்டு அவரோட என்ஓசி வாங்கி தான் இது பண்ணும். அது எத்திக்கலி மாரலி தனுஷ் பண்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சப்போர்ட் கிடைச்சது. இப்படி இவங்களுக்குள்ள மாறி மாறி இந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கோர்ட்ல இன்னும் கேஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு.
மூணாவதா இருக்கிறது மிஷ்கின் வர்சஸ் விஷால். இவங்க ரெண்டு பேருக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கான ஒரு மெயின் ரீசன் துப்பறிவாளன் 2. மிஷ்கின் என்ன சொன்னார்னா, துப்பறிவாளன் 2 படத்தோட கதை சொல்லும் போதே இது பெரிய பட்ஜெட், இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, வேற ப்ரொடியூசர் வச்சு பண்ணலாம் தம்பி அப்படின்னு நான் சொல்ல, அவர் தான் நானே என் பேனர்ல பண்றேன்னு சொல்லிட்டு செலவு எழுத்து வச்சுக்கிட்டு அதை ஒழுங்கா பண்ண முடியாம பட்ஜெட் ஓவர் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாரு. ஃபைனலா என்கிட்ட வந்து கதையுமே புடிங்கிட்டு என்னை அமுச்சு விட்டுட்டாரு. இப்ப நான் தான் வந்து விக்டிம் பொறுக்கினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல வந்து விஷால வந்து பயங்கரமாவே தாக்கி இருப்பாரு. இன்னொரு ரிப்போர்ட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஷால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஷூட்டிங்கான காசெல்லாம் செலவு பண்ண நான் ரெடி தான், ஆனா செலவு பண்ண காசே அவர் என்ன பண்ணாரு, நாங்க லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல ஷூட்டிங் கூட்டு போயிட்டு ஷூட்டிங்கே எடுக்காம தெருவில் உட்காந்து கிடந்த கதையெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவர் சொல்ல, இப்படின்னு ஒரு பெரிய சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள போச்சு. தமிழ்ல ரெண்டாவதா இருக்கிறது டைரக்டர் பாலா வர்சஸ் அஜித் குமார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போ ப்ரோ சண்டை நடந்தது, இவங்க தான் வந்து ஒன்றா படமே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் கடவுள் படம் வந்து அஜித் குமார் சாரை வச்சு தான் பண்ணுறதா இருந்தது. அதுக்கான ஒரு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் இதெல்லாம் அந்த டைமில் போச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக அஜித் குமார் சார் வந்து முடியெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய முரண்பாடு, அதுக்கப்புறம் ஆரியா அதுக்குள்ளே வந்தார், இவர் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. பட் சினிமா இன்சைடர்ஸ் அவங்களா சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஒழுங்கா ஸ்டோரி வந்து ஃபுல்ஃபில்லா இல்லாம அஜித் குமார் சாருக்கு பிடிக்காம ஒழுங்கா பவுண்டே கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்தாரு. இதுல நடிக்கிறதுக்கான ஒரு முழு மனசு இல்லாம அஜித் குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கதையை எனக்கு நரேட் பண்ணுங்க இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது, டைரக்டர் பாலா அண்ட் ப்ரொடியூசர் மதுரை அன்பு இவங்க ரெண்டு பேரும் அவரோட ஆபீஸ்ல வச்சு அஜித் குமார் வந்து கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டினதாகவும், சிலர் வந்து அஜித் குமார் சார் ஆபீஸ்ல அவரை பிடிச்சி வச்சு அவரை அடிச்சாங்க, அவரோட சொந்தக்காரங்க மறுபடியும் வந்து அந்த ஒரு காசை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கூட்டு போனாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரூமர்ஸா வெளிவந்தது. ஸோ இதுல எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாவே மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்லி எந்த ஒரு ஈவெண்ட்லயும் மீட் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் படங்கள் எதுவும் தொடர்ந்து நடிக்கல. அதுக்கப்புறம் பாலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய ஆக்டர்ஸ் வச்சுலாம் நான் படம் பண்ண மாட்டேன், அவங்கலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அட்டாக்கிங் மோட்லயுமே பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பேசிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் வெளிப்படையா நடக்கலனாவே சினிமால இருக்கக்கூடிய அந்த இன்சைடர்ஸ்ல இருந்து இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கசியப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கே தோணும்ல, ஒரு படத்துல அவர் வந்து நடிக்க போய் கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்திருக்கானா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்றத மக்களாலையுமே புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கும் நம்ம சத்யராஜ் சாருக்கும் நடக்கப்பட்ட கோல்ட் வார். பல ஆண்டுகளா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. லைக் பாரத் படத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஷ் வந்து இவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன ஒரு ஈகோ கிளாஷ்னு சொல்லாம சத்யராஜ் சாருக்கு இந்த மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு, நம்மளும் ஹீரோ பண்ணியுமே அந்த அளவு ஒரு மாஸ் ஹீரோவா நம்மளால பண்ண முடியலன்ற ஒரு சின்ன ஈகோ. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக இவங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தது. இதுல வந்து நிறைய படங்கள் இவங்க வந்து சேர்ந்து நடிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைச்சாலுமே அந்த சான்சஸ் எல்லாம் வேணுங்கன்னே சத்யராஜ் சார் டிக்ளைன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அது மாதிரி தான் சிவாஜி படத்துக்கான வில்லன் சான்ஸையுமே அவர் டிக்ளைன் பண்ணாரு. அந்த டைம்ல அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் கான்ட்ரோவர்சியா போச்சு. இதை தாண்டி காவிரி பிரச்சனையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்தில் மேற்கொண்டாங்க. அந்த ஒரு போராட்டத்தில் டைரக்டாவே சத்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. அது ஸ்டேஜ்ல வச்சு அதையும் நேர்ல இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம அதை அடக்கிட்டு ரஜினி சார் அதை கடந்து போயிருப்பாரு. இது மாதிரி உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய சண்டை இந்த மாதிரி போயிருந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இவங்க சமாதானம் ஆயிட்டாங்களா இல்ல அதெல்லாம் சரியாயிச்சா இல்ல மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ வரக்கூடிய கூலி படத்துல இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இணைஞ்சு நடிக்கிறாங்க. சரி ஓகே, என்னதான் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.